எங்க சார் கூட்டிட்டு போறீங்க? வா சக்தி. வா. பரவாயில்ல சார். கொஞ்சம் ஒரு லட்சம். ரெண்டு லட்சம். என்ன சார்? எடுத்துக்க. எடுத்துக்கிறதா? இதெல்லாம் எதுக்குன்னு பாக்குறியா? ஆமா சார். எதுக்கு? இருபது வருஷமா சிரிக்காத எங்க அம்மாவை நீ சிரிக்க வச்சிருக்க. 20 வருஷம். 20 long years. பேசாம நீ இங்கே இருந்துரு சக்தி. என் குடும்பத்தில் ஒருத்தர் இருந்துரு. மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. என்ன எங்க அம்மா சிரிக்கணும், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கான என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். பிளீஸ். ஓ, நீங்க என்ன பாராட்டுவீங்க, நிறைய பணம் கொடுப்பீங்கிறதுக்காக நான் உங்களை சிரிக்க வைக்கல. உங்க அம்மா என் அம்மா இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேனோ அதுதான் பண்ணேன். நான் என் அம்மாவை பார்த்ததே இல்லை. உங்க அம்மா முகத்துல என் அம்மாவை பார்த்தேன். தயவு செய்து பணத்தை கொடுத்து அசிங்கப்படுத்தாதீங்க. சாரி சக்தி, என்ன தப்பா நினைச்சுக்காத. அது எங்க அம்மா வாய் விட்டு சிரிச்ச உடனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் இது மாதிரி பணத்தை கொடுத்தேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ எப்படியாச்சும் இங்க இருந்துற ப்ளீஸ். இருக்கிறது சரி, என்ன வேலைன்னு சொல்லலையே. சமையல்ல விட்டுறாதீங்க சார். சமையல் சமையல். ஹலோ டோனி. சார் சொல்லுங்க சார். சிவா முடிச்சிட்டிங்களா? சாரி சார், வந்து சிவா ஜோசப்பை முடிச்சிட்டா சார். பிளாக் ஆர்ட்ஸ். சிட்டி, டோனி சார் வந்திருக்காரு. டோனி சார் என்ன சொல்ற? அந்த சிவாவை உங்களால முடிக்க முடியல. வாங்க சார். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். சார் அவனை முடிச்சிடறேன் சார். நீங்க நிறைய விசுவாசத்தை காட்டிடுறேன் சார். உங்க காலில் விழுங்க சார். சார் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஒன் லாஸ்ட் சான்ஸ். சிட்டி, இதான் கடைசி சான்ஸ். புரிஞ்சுக்க. சார் நீங்க தானே? டோனி மார்க் ஜூபர் ஆண்டனி.
எங்க வெளில போறாங்க. ஏடா வண்டியை? ஐயோ, வண்டி ஸ்டார்ட் ஆகல. அடச்சே, ஐயா தெரிஞ்சா கொன்னுடு வர்றா. ஏடா வண்டியை? காடை போடியா. ஏய், ஒரு குட் நியூஸ்டா. சிவாவோட அம்மாவும் தங்கச்சியும் காலேஜ் ஃபங்க்ஷனுக்காக காமராஜர் போயிருக்காங்க. கூட பாடி கார்ட்ஸ் யாரும் இல்ல, சக்தி மட்டும் தான் போயிருக்கான். இப்போ அவங்க 2 பேரையும் மடக்கிட்டோம். சிவா தன்னால வந்து மாட்டிக்குவான். என்னடா சொல்ற? மை காட். சிவா, அம்மாவை தங்கச்சி கடத்திட்டு போறதுக்கு டோனியோட ஆளுங்க பிளான் பண்ணிருக்காங்க. பிளான் தானே, பண்ணட்டும். நம்ம வீட்டுல ஒரு ஈ எறும்பும் கூட. அம்மாவும் தங்கச்சியும் வீட்டுல தானே இருக்காங்க. இல்ல, சக்தியோட ஃபங்க்ஷன் போயிருக்காங்க. டோனி கிட்ட மாட்டிப்பாங்களன்னு பயமா இருக்கு. சாரி பாட்டிய என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா. டேய் டேய் டேய், என்னடா இந்த நேரத்துல போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கற? டேய், நான் சொன்னா சக்தி, நீ வேணா இங்க உட்கார், நான் அங்க உட்கார்றேன். தலை குனிடா. மறைச்சிட்டு இருக்க மடையா. அவங்க தலை மறைக்கல, என் தலை தான் மறைக்குது. என்னம்மா சொல்றீங்க? உனக்கு பிரியாவை பிடிக்கும்ல? பிரியா உன்ன மாதிரி ஒரு புள்ள அவளுக்கு புருஷனா வர்றது எனக்கு சந்தோஷம்தான். வண்டி அங்க இருக்குமா? வாங்க. அம்மா, வாங்கம்மா. ஒரு ஒரு கூட்டமா இருக்குமா? பிரியா, கமா. அம்மா, வாங்க. இங்க நிக்க வேண்டாமா? வாங்க, வாங்கம்மா. சிவா, வா. நீ என்ன அம்மான்னு கூப்பிடுறது உண்மையா இருந்தா எதையும் என்கிட்ட மறைக்காம சொல்லு. என்ன தொழில் பண்றீங்க? அது அப்போ தப்பான தொழில் தான் பண்றீங்க இல்ல? சொல்லு, என் மேல ஆணையா சொல்லு. அம்மா. சொல்லு. ஆமாம்மா.
அம்மாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. கோவமா வீட்டு விட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அம்மா எங்கம்மா போற? இது என் புள்ளையோட வீடுன்னு இவ்வளவு நாள் நினைச்சிருந்தேன். இன்னைக்கு தான் தெரிஞ்சது இது ஒரு கொலைகாரனோட வீடுன்னு. அம்மா நான் சொல்றது கேளுமா. பெத்த தாய்கிட்டயே போய் நல்லவ மாதிரி நடிக்கிற ஒரு அயோக்கியனோட வீட்டுல நான் எதுக்கடா இருக்கணும்? அம்மா என்ன? கொலை பண்ண கையில ரத்தத்தை கழுவிட்டு நல்லவ மாதிரி அம்மான்னு கூப்பிடுறியே, நீ ஏன் புள்ளையடா? அம்மா உன்னை கொல்ல வந்தாங்கம்மா. அவங்க என்ன கொல்லலடா, நீதான் என்ன கொன்ன. இப்படி ஒரு புள்ளைய பெத்தோமேன்னு என் உயிரே நடுங்கிச்சே, அந்த நிமிஷம் நீ என்ன கொன்னுட்ட. அம்மா என்ன பேசுறீங்க? பின்ன என்ன சக்தி, இப்படி ஒரு பாவிக்கு அம்மாங்கிற ஒருத்தலோட பணக்காரிய வாழதை விட ஒரு நல்லவருக்கு பொண்டாட்டிங்கிற சந்தோஷத்தோட ஏழையா எங்கேயாவது சாவலாம். அம்மா நான் பாவிதாமா, பாவிதாமா. வேண்டாம் சிவா. இல்ல சக்தி, சத்தியம் நீதி நேர்மை நியாயம் நல்லவரா வாழ்ந்தாரு எங்க அப்பா. அவர் என்ன பாவம் செஞ்சாரு? அவர் சாகடிச்சாங்க. கோயில் சாமி தர்மம் புண்ணியம் பதிவிரத்தையா வாழ்ந்தாங்க எங்க அம்மா. அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? அவங்களுக்கு தான் யாக்குறாங்களே. அம்மா நான் என்னம்மா பாவம் செஞ்சேன்? உயிரோட எங்க அப்பாவை என் கையாலேயே கொடுத்துனாங்களே. அம்மா பாவ புண்ணியத்துக்கெல்லாம் இப்ப அர்த்தம் மாறி போச்சுமா. கோலத்தனமா அடிக்கிற அடியெல்லாம் பொறுத்துக்கிட்டு சைலண்ட் ஆட்டா அதுக்கு பேர் தான் பாவம். பாவம் செஞ்சு கூட திருப்பி அடிச்சா அதுக்கு பேர் பாவம் இல்ல, புண்ணியம். இதுவரை நீ மட்டும் தானே பாவின்னு சொல்ற. வேற எவனை சொல்ல சொல்லு. எவனுக்காக தில்லுண்டா இந்த வீட்டை கொளுத்து சொல்லு. உன்னை அவமானப்படுத்த சொல்லு. என் தங்கச்சி மேல கையை வைக்க சொல்லு. வெட்டிடுற கைமா. அப்ப கூட யாரும் பாவின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா என்கிட்ட செல்வாக்கு இருக்கு, அதிகாரம் இருக்கு, பலம் இருக்கு, பணம் இருக்கு. மிருகம் மனுஷன் ஆவறதுக்கு ரொம்ப காலம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. மனுஷனா இருந்தா நீ இவ்வளவு சீக்கிரம் மிருகமாயிட்டியடா. உங்க அப்பாவை யாரோ கொண்டு உன்னைய என்னை அனாதையாக்கிட்டாங்கன்னு கத்துனியே, இன்னைக்கு நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க? எவனோ ஒருத்தனை கொண்டு அவன் பொண்டாட்டி புள்ளங்களை அனாதையாக்கிட்டு வந்திருக்கிற. உங்க அப்பாவை கொளுத்துனாங்கன்னு சொன்னீங்க, அவரை யாரும் கொளுத்தலடா. தான் நம்பின சத்தியத்துக்காக அந்த உத்தமர் தீ குளிச்சாரு. அவருக்கு பிறந்த புள்ள நீ கெட்டவனா வாழறதுக்கு அடுக்கடுக்கா இத்தனை காரணம் சொல்றியே, நல்லவனா வாழறதுக்கு ஒரு காரணம் கிடைக்கலையா? தப்பு செஞ்சவனை மன்னிக்கலாம், செஞ்ச தப்பை நியாயப்படுத்துறவனுக்கு மன்னிப்பே கிடையாது. இவ்வளவு நாள் இந்த படத்தை காட்டி தானே என்னை ஏமாத்திட்டு வந்த. இனிமே இருக்கு. அம்மா என்னை பொறுத்த வரைக்கும் என் புள்ள செத்து போயிட்டான். சக்தி, அம்மா எங்களை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போவியா? இந்த அம்மாவுக்கு உன் வீட்டுல ஓரமா ஒரு இடம் கிடைக்குமா? வாங்கம்மா. அம்மா 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 அம்மா, அண்ணா வருதுமா. வண்டி நிறுத்த சொல்லுமா. அம்மா சக்தி, சக்தி நீயா சொல்லு சக்தி. அம்மா அம்மா நீ எல்லாம் வேணாலும் தனியா இருக்க முடியாதுமா. சக்தி சக்தி வேகமா போ. அம்மா அம்மா என்னை விட்டு போகாதுமா. நீ எல்லாம் வேணாலும் இருக்க முடியாதுமா. ஒன்றும் சொல்லாத, நான் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். சிவா, சக்தி வந்திருக்காப்ல. சிவா, அம்மா என்ன திடீர்னு கூட்டிட்டு போக சொன்னாங்க. எனக்கு வேற எதுவும் தோணல, அதனாலதான் கூட்டிட்டு போனேன். நான் செஞ்சது தப்பு. தப்பில்ல சக்தி, நிச்சயமா தப்பில்ல. நீயும் இல்லை எங்க அம்மா எங்கடா போயிருப்பாங்க. ஆனா நிச்சயமா ஒரு நாள் எங்க அம்மா என்ன புரிஞ்சுக்குவாங்க. நான் நல்லவன் தெரிஞ்சுக்குவாங்க. அப்ப நீ என்ன தப்பா நினைக்கலையா? முடியாது சக்தி, நானே ஆசைப்பட்ட 2 நாள் ஒன்று தப்பா நினைக்க முடியாது. தேங்க்யூ.
குட் மார்னிங் சார். மார்னிங் சார். மார்னிங் மார்னிங் சார். ஸ்பெஷல் ஆஃபீஸர் சக்திவேல் ரிப்போர்ட்டிங் சார். Hello, Sakti. How are you? ஃபைன் சார். Very good. ராஜன் கொஞ்சம் காஃபி ஆர்டர் பண்ணு. Okay, Come, sir. come, come, Hello, come. sir. வா 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 உட்காரு. என்ன சக்தி, என்ன விசேஷம் திடீர்னு வந்திருக்க? சார், சிவாவும் அவன் குடும்பமும் பிரிஞ்சிட்டாங்க. என்ன? சிவாவோட அம்மாவும் தங்கச்சியும் இப்ப என் கூட தான் இருக்காங்க. மை காட், என்னாச்சு? அவ அம்மா கண் முன்னாடியே சிவா 2 பேரை கொன்னுட்டான். ஓஹோ, அதை நீ பாத்தியா? பார்த்தேன். அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ற? ஒரு போலீஸ் ஆபீசர் கண் முன்னாடியே 2 பேரை கொலை பண்ணியிருக்கானா? அதை விட என்ன சாட்சி வேணும்? ஆட்டம் முடிஞ்சு போச்சுன்னு உள்ள தூக்கி போட வேண்டியதுதானே? ஆட்டம் இன்னும் முடியல சார். சிவாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குன்னு நினைக்கிறேன். டோனின்னு ஒருத்தன் பேரை அடிக்கடி சொல்லிட்டே இருக்கான். டோனியா? எந்த டோனி? அதான் சார் எனக்கும் தெரியல. டோனிங்கிறவன் பெரிய கிரிமினலா இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா அவன் எங்க இருக்கான், எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியல. நான் நினைக்கிறது சரியா இருந்துச்சுன்னா. வெயிட். ராஜன் சார். உன் கம்ப்யூட்டர் மெமரியில எஸ் சார். மார்க் ஜூபர் ஆண்டனிங்கிற ஆளை பத்தி விவரங்கள் இருக்கான்னு பாரு. ஓகே சார். இருக்கு சார். ஆனா அவன் செத்து போய் 20 வருஷம் ஆகுது சார். நல்லா பாருங்க ராஜன், அவன் செத்து போயிட்டானா இல்ல செத்து போனதா நம்பப்படுதா? சஸ்பெக்டட் டெத். செத்து போனதா நம்பப்படுது சார். சார், உங்களுக்கு டோனியை தெரியுமா? தெரியும். 20 வருஷத்துக்கு முன்னால அவன் செத்து போனதா நமக்கு தகவல் கிடைச்சது. ஆனா பாடி கிடைக்கல. சிவா சொல்ற டோனி இவனா இருக்க கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. சிவா கூட சேர்ந்து இவனையும் பிடிக்க முடிஞ்சுட்டா அது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே பெரிய சாதனை சக்தி. கண்டிப்பா சார். எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, எல்லா தகவலோடய வரேன்.